வியத்தகு சாதனைகள் புரிந்த இந்திய பெண்கள் 100 பேரில் ஒருவராக புதுச்சேரி பரதநாட்டிய கலைஞர் கிருத்திகா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வரும் 22ஆம் தேதி குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியிடம் விருது பெறும் அந்த கலைஞரை பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மத்திய அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஃபேஸ்புக் நிறுவனத்துடன் இணைந்து இந்திய அளவில் 100 சாதனை பெண்களை தேர்வு செய்து விருதுகள் வழங்கும் திட்டத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கியது. இந்திய அளவில் பல்வேறு துறைகளில் வியத்தகு சாதனைகள் புரிந்த 100 பெண்களை தேர்வு செய்து பாராட்டுவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதற்காக ஆயிரக்கணக்கான முன்மொழிவுகள் பெறப்பட்டு மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் 100 சாதனை பெண்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் ஒரு வியத்தகு பெண்மணிதான் புதுச்சேரியைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரான கிருத்திகா. பிஜி வரைக்கும் படித்தது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான். ஸ்கூலிங்கும் சரி, காலேஜும் சரி. இப்போ நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறதும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படித்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். நான் பண்ண எல்லா ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ்லையுமே என் கூடயே இருந்து எனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணி மை பேரண்ட்ஸ் ஹவ் பீன் ஸோ சப்போர்ட்டிவ். அவங்களுக்கு நான் இந்த மொமெண்ட்டில் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மொமெண்ட்டில் கிடச்சிருக்கிற இந்த அவார்டு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. நான் ஃப்யூச்சரில் நான் நிறைய சர்வீசஸை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை எனக்கு கொடுக்குது. நான் ஃப்யூச்சரில் டிரான்ஸ்ஜெண்டரை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். பரதநாட்டிய துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் கிருத்திகா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டியத்தில் ஆய்வியல் அறிஞர் பட்டம் பெற்றவர். உலக நாடுகளில் நடந்த கலை விழாக்களில் கலந்து கொண்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். அண்மையில் அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேரில் தீவு சுற்றுலா கலை நிகழ்ச்சியிலும் கிருத்திகாவின் நாட்டியம் இடம்பெற்றிருந்தது. பரதநாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றுள்ள கிருத்திகா ஒரு அறக்கட்டளை நடத்தி வருகிறார். இதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற, மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவசமாக பரதநாட்டியம் கற்றுத்தந்து வருகிறார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் பரதநாட்டியம் கற்பித்துள்ளார். என் பொண்ணு டான்ஸ் கற்றுக்க நல்ல இன்ட்ரெஸ்டாக கற்றுண்டா, இன்வால்மெண்ட்டோட கற்றுண்டா. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை முடிக்கிற வரலையும் தூங்க மாட்டான் நைட்டு. அது நைட்டு ஃபுல்லாக அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, இது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, என் பொண்ணை நான் ஃப்ரீயாக விட்டுட்டோம் நாங்கள். அதே மாதிரி மற்ற பேரண்ட்ஸும் குழந்தைகளை ஃப்ரீயாக விட்டுட்டாலே அவங்க ஒத்தத்தரும் லைஃப்பில் ஒரு சாதனையாளராக நிச்சயமாக மாறுவா. அரசு துறை என்று சொன்னாலே அது எதற்கும் உபயோகமில்லாத ஒரு துறை என்று எண்ணக்கூடிய சூழ்நிலையில் நான் வேண்டுமென்றே தான் என்னுடைய பெண்ணை அரசு பள்ளியிலே படிக்க வைத்தேன், அரசு கல்லூரியிலே படிக்க வைத்தேன். அரசு துறை என்று சொன்னால் நிச்சயமாக தலை சிறந்தவர்களையும் உருவாக்க முடியும் என்பதற்காகத்தான் இத்தகைய ஒரு முடிவினை நான் எடுத்தேன். இன்றைக்கு அவர் இத்தகைய ஒரு பெருமையை ஈட்டியிருப்பது என்பது எனக்கு மட்டுமல்ல, அரசு துறைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். டெல்லியில் வரும் 22ஆம் தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் 100 சாதனை பெண்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி விருது வழங்கி சிறப்பிக்கிறார். தமிழகம், புதுச்சேரியில் கலைத்துறையைச் சேர்ந்த பெண்களில் இந்த வியத்தகு சாதனையாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் கிருத்திகா மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தாலும் தான் விரும்புகிற துறையில் முழு முயற்சியோட முழு ஈடுபாட்டோட செயல்பட்டா எந்த ஒரு விருதையும் எளிமையாக பெற முடியுன்றதுக்கு இந்த சாதனை பெண் விருது பெறும் கிருத்திகா அவர்களே ஒரு உதாரணம். ஜனாதிபதி அவர்கள் கையால சாதனை பெண் விருது பெறும் கிருத்திகா அவர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் நட்ராஜுடன் ராஜீவ், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.